குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாட்களாக நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க 8th ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் வகுப்பு நடத்தினா நல்லா இருக்கும் சார் எங்களுக்குன்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, உங்களுடைய ஆசைப்படி நான் இன்றைக்கு 8th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் இன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதுமே தேவைப்படும். ஓகேங்களா பிள்ளைங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா இஸ் த காப்ரா நோட். இட் இஸ் நத்திங். ஒண்ணுமே கிடையாது. அல்ஜிப்ரா இட்ஸ் நாட் ஏ காப்ரா. காப்ராவே கிடையாது. பயன்படுத்திட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அந்த அதுல இருக்கக்கூடிய பேசிக்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அல்ஜிப்ரா இஸ் வெரி ஈஸி சப்ஜெக்ட். ஓகே, அது ஒரு ரொம்ப மிக எளிமையான பாடப்பகுதி தான் இருக்கிறது. அல்ஜிப்ரான்றது மிக எளிமையான பாடப்பகுதி. ஓகே, இந்த பாடப்பகுதி என்ன சொல்லிட்டோம்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். இந்த அல்ஜிப்ரால என்னென்ன வரும், ஓகேங்களா, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ். ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ், அடுத்தது கோஎஃபிஷியன்ட், அடுத்தது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இந்த மூணும் ஒரு ரிலேட்டடா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது என்னன்னா லைக் டேர்ம். லைக் டேர்ம், லைக் டேர்ம்னா என்னன்றது சொல்லி தர போறேன். அடுத்து மூன்றாவது என்னன்னா அன்லைக் டேர்ம். மூன்றாவது அன்லைக் டேர்ம் பாருங்க, மூன்றாவது அன்லைக் டேர்ம். அடுத்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். அல்ஜிப்ரிக் ஏற்கனவே கோவை. ஓகே, நெக்ஸ்ட் பாலினாமியல், பல்லுறுப்பு கோவை. பாலினாமியல், பல்லுறுப்பு கோவை. ஓகே, நெக்ஸ்ட் அடிஷன், கூட்டுறது எப்படி இருக்குது. ஒரே மாதிரி லைக் டேர்ம் இருந்தா எப்படி கூட்டலாம், எப்படி பண்ணலாம்ன்றத சொல்லி தருவேன். ஓகே, நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்ஸ் எப்படி நம்ம அல்ஜிப்ரிக் எப்படி சப்ட்ராக்ஷன் பண்றது, சப்ட்ராக்ஷன்ன்றத உங்களுக்கு சொல்லி தர போறோம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ், கடைசியாவது மல்டிப்ளிகேஷன், பெருக்கற் பலன். ஓகேங்களா, ஏற்கனவே பெருக்கிற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் எப்படி பெருக்கிறது, ரெண்டு பாலினாமியல் எப்படி பெருக்கிறது, இதெல்லாம் நான் அதுல சொல்லி தரேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்னா மாறிகள். வேரியபிள்ஸ் என்ன தமிழ்ல மாறின்னு சொல்லுவாங்க. வேரியபிள்ஸ் மீன்ஸ் மாறி, மாறிகள். ஓகே, கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்னா கெழு. கோஎஃபிஷியன்ட்னா கெழு. கோஎஃபிஷியன்ட்னா என்ன, கெழு. சார் கான்ஸ்டன்ட் என்ன, மாறிலிகள். மாறி வேற மாறிலி வேற, கவனம் வச்சுங்க. மாறிலி, கான்ஸ்டன்ட்னா மாறிலி. வேரியபிள்ஸ் என்ன மாறிகள், அடுத்து கோஎஃபிஷியன்ட்னா கெழு, நெக்ஸ்ட் மாறிலி. ஓகே, இப்ப பாருங்க, இது மாறிகள் என்பது ஆங்கில எழுத்துக்கள் ஏவிலிருந்து A to Z வரை உள்ள ஆங்கில எழுத்துக்கள், ஸ்மால் லெட்டர்ஸ். தட் மீன்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ், அது வரக்கூடியதுதான் வேரியபிள்ஸ். அதுதான் நம்ம வேரியபிள்ஸ் சொல்றோம். ஓகே, கோஎஃபிஷியன்ட் இந்த வேரியபிள்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எண்கள், எண்களை வந்துதான் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். அடுத்தது கான்ஸ்டன்ட், வெறும் எண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒன்லி, எண்கள் மட்டுமே இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 2ன்னு சொல்லுவோம். இப்போ இதுல வேரியபிள்ஸ் எதுன்னா எக்ஸ். எக்ஸ் ஆங்கில எழுத்து சொல்லுங்க, ஏல இருந்து Z வரை உள்ள ஆங்கில எழுத்துக்கள், இதுதான் வேரியபிள்ஸ். கோஎஃபிஷியன்ட் என்பது இந்த வேரியபிள்ஸ்க்கு பக்கத்தில் வரக்கூடிய எண்கள், பக்கத்தில் வரக்கூடிய எண்களை கோஎஃபிஷியன்ட், கெழு. ஓகே, கான்ஸ்டன்ட் தனிமையில் இருக்கக்கூடிய எண், தனியா எந்த வேரியபிள்ஸுமே இல்லாம தனியா இருக்கக்கூடிய என்னதான் கான்ஸ்டன்ட். வித் சைனோட நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இப்போ இதுல எடுத்துக்கிட்டா இதுல எக்ஸ் ஸ்கொயர் பாலினாமியல் இருக்கு. இந்த பாலினாமியல்ல வேரியபிள்ஸ் என்ன, எக்ஸ் தான் வேரியபிள். இங்க எக்ஸ் 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 தான் வேரியபிள்ஸ் சொல்றோம். ஓகே, இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எண் 3 வித் சைனோட சொல்லணும். பிளஸ் 3 மைனஸ் -3 சொல்ல போறோம். ஓகே, கான்ஸ்டன்ட் என்பது தனிமையில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அல்லாத எண்கள் மட்டுமே, தனியா இருக்க ஒரு நம்பர், அதுதான் கான்ஸ்டன்ட் சொல்றோம். ஓகே பிள்ளைங்களா, இப்ப புரிஞ்சுதா? வேரியபிள்ஸ்
coefficient, constant. Variables, coefficient, constant. Okay, next, like term. நெக்ஸ்ட் என்ன சொல்றோம்னா லைக் டாப். லைக்னா என்ன? விரும்புறது, ஒரே மாதிரியா விரும்புறது எண்களை, ஒரே பாசிட்டிவ் சைன் வந்து சேம் சைனா இருந்தா அது லைக் டாப். லைக் டாப் மீன்ஸ் சைன் ஆர் சேம். சார் சைனை நம்ம போடுற சைனா இல்ல பிள்ளைகளா? பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ், தி சைன்ஸ் ஆர் சேம். பிளஸ் பிளஸ் பர் சேமா இருக்கு, மைனஸ் மைனஸ் சேமா இருக்கு. இதுதான் லைக் டாப். Sorry sir, unlike term, the sign are different. Different sign சொல்லலாம். The sign are different. Sign sir, வித்தியாசமா கையெழுத்து போடுறதா? பேர் நம்ம எழுதிட்டு நம்ம வித்தியாசமா இல்ல பிள்ளைகளா? இதுலயும் சைன் வந்து குறியீடுகள், குறியீடுகள் மாறுபட்டு இருந்தால், குறியீடுகள் மாறுபட்ட குறிகளை unlike terms சொல்லுவோம். மாறுபட்ட குறியீடுகளை unlike terms. Okay, next, algebraic expression. இயற்கணித கோவை. சார் இந்த இயற்கணித கோவையில ஒரு ஏதாவது வேரியபிள்ஸ் உடைய அடுக்கு, வேரியபிள்ஸ் உடைய அடுக்கு அடுக்கு எப்படி இருக்கலாம்னா ஒரு மிகை எண்ணாக இருக்கலாம். மிகை எண்ன்றது இதுதான் +2 இப்படியே இருக்கலாம். நெக்ஸ்ட், குறை எண்ணாகவும் இருக்கலாம். குறை எண்ணாகவும் இருக்கலாம். குறை எண்ணா என்ன? இப்போ 3x² plus 3/x⁴ இங்க x வச்சுக்கலாம், x 5. இப்ப இது குறை எண் தானே? எப்படி சார் குறை எண்? இந்த பிளஸ் x⁴ மேல போனா x⁻−1 மாறும், x⁻−1 மாறும். அதுதான் குறை. ஓகே, அடுக்கு. நெக்ஸ்ட், அடுக்கு பின்னமாகவும் இருக்கலாம். பின்னம், பின்ன எண்களாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 3x 2/5 plus 3x இப்படி வரலாம். இந்த பின்ன எண்களாகவும் இருக்கலாம். பின்னம் ஃபிராக்ஷன் நம்பராகவும் இருக்கலாம். இப்படி வரக்கூடியதுதான் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன். ஓகே பிள்ளைங்களா, புரிஞ்சது? அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் வந்து மாறியோட வேரியபிள்ஸினுடைய அடுக்கு, மாறிகளுடைய அடுக்கு குறை எண்ணாக இருக்கலாம், மிகை எண்ணாக இருக்கலாம், பின்ன எண்ணாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட வரக்கூடியதுதான் நம்ம அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ் சொல்றோம். சரி, பாலினாமியல், பல்லுறுப்புக்கோவை. பல்லுறுப்புக்கோவைனா எப்படி இருக்கும்? மாறில அடுக்கு மிகை குறியாகவே அமையும். மிகை குறி. ஃபார் எக்ஸாம்பிள் 2x² plus 3x plus 2 இப்படி வரக்கூடியது பாலினாமியல். பாலினாமியல் சொல்லலாம். எல்லாமே பாருங்க, இங்க பவர் 2 வந்து எப்படி இருக்கு? மிகை எண்ணா இருக்கு. இங்க எக்ஸோட பவர் எப்படி இருக்கு? 1 இருக்கு. எக்ஸோட பவர் வந்து 1. இப்படி வரக்கூடியது நம்ம பாலினாமியல் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அடிஷன். அடிஷன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் கூட்டுறது. எப்படி கூட்டுறது? ஒரே மாதிரியான சைனா இருந்தா பாலினாமியலோ இப்படி கொடுத்து கூட்ட சொன்னாங்கன்னா, உதாரணம் பாருங்களேன். இப்போ 2x minus 4x plus 5 plus 2x². இப்போ எக்ஸோட வேரியபிள்ஸ் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இதோடைய குறி எப்படி இருக்கு பாருங்க. குறி இங்கேயும் மைனஸ், இங்கேயும் ஒரே மாதிரியா குறி இருந்தா இதை ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். அப்போ -6x. இதுதான் அடிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ இதுக்கு +3x plus 4x² plus 2x இருக்கு. இப்போ இது பாருங்க, இந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்கு? வேரியபிள்ஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸோட பவர் வந்து 1. இந்த எக்ஸோட பவர் 1 ஒரே மாதிரியான குறி, இங்கேயும் பிளஸ் இங்கேயும் பிளஸ். அப்ப இதெல்லாம் 4x² பிளஸ் சாரி இங்க என்னது 5x². 4x² எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 5x எழுதுறோம். ஓகே பிள்ளைங்களா, இதுதான் அடிஷனல் குறிகள். குறிகள் ஒரே மாதிரியான குறிகளா இருந்தா ஆட் பண்ணிக்கிறோம். அது பிளஸ் பிளஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் மைனஸ் இருந்தாலும் இது ரெண்டு ஆட் பண்ணி அந்த சைனை போடுறோம். ஓகே, இது அடிஷன். சப்ட்ராக்ஷன் மீன் மாறுபட்ட குறிகள். மாறுபட்ட குறிகள் இப்போ வந்து
இது பிளஸ். இப்ப இது ரெண்டு எடுத்துங்களேன். இப்ப மைனஸ் 2x பிளஸ் 4x இது மாறுபட்ட குறியீடு. வேரியபிள்ஸ் ஒண்ணு, எக்ஸ் எக்ஸ் பவர் வந்து ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இது ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இந்த சைன் வந்து டிஃபரெண்டா இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி சிம்ப்ளை பண்றோம்னா பிளஸ் 4xல இருந்து மைனஸ் 2x லெஸ் பண்றோம். பிளஸ் 4x மைனஸ் 2x லெஸ் பண்ணா பிளஸ் 2x. ஓகே பிள்ளைங்களா, இதுதான் சப்ட்ராக்ஷன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது. 4 into 2s are 4 2s are 8 plus into minus plus into minus multiply பண்ணா minus x power into x x square. இது போல பெருக்குமா பெருக்கல், that means multiplication. ஓகே, இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பேசிக் கான்செப்ட்ல முக்கியமா நம்ம புரிஞ்சிருக்கிறது இந்த பாலினாம் அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டா இயற்கணிதத்துல வேரியபிள்ஸ்னா என்னன்னு தெரியணும், கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னு தெரியணும், கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியணும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன லைக் டேர்ம் அண்ட் அன்லைக் டேர்ம், இது ரெண்டுத்தையும் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ தான் எப்படி பண்றது. ஓகே, இது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே வீடியோல கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டா நம்ம பாருங்க, நான் மல்டிப்ளிகேஷன் எடுத்தா சைனை எப்படி மல்டிப்ளை பண்றது, சைன். ஓகே சார், சைன் என்ன பிளஸ் மைனஸ். இப்ப சைன் ஆர் சேம் லைக் டேர்ம் பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ் சொல்றோம். சைன் ஆர் சேமா இருந்தா பிளஸ், அதே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், இது வந்து சைன் ஆர் சேம் லைக். This is like term. ஓகேங்களா, சைனா டிஃபரெண்டா இருந்தா மைனஸ் வரும். ஒன்னு பிளஸ் பெருக்கல் மைனஸ் ஈக்குவல் மைனஸ், மைனஸ் பெருக்கல் பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகே, the sign of same, that means unlike. இது unlike மாறுபட்ட குறி. அன்லைக்னா மாறுபட்ட குறி, அன்லைக் டேர்ம். ஓகே பிள்ளைங்களா, இப்ப பாருங்க பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுட்டு இருக்கு. சைன் எப்படி மல்டிப்ளை பண்றது, ரெண்டு குறிகள் ஒரே மாதிரியான இந்த சேம் சைனை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வரும், மாறுபட்ட சைனை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் வரும். அவ்வளவுதான் பிள்ளைங்களா, புரிஞ்சுதா? இதுதான் நம்ம பேசிக் கான்செப்ட். நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இப்ப அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, 8th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய சம்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, பாய்.